நம்ம அதான் எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் மழை பெய்யுதுங்க, அதான் கொடுமையே. பெட்ரோல் போடணுங்க, போகிறப்ப பெட்ரோல் போட்டு போகலாம். டைமுங்க சோலோ ரைடு சென்னை டு சேலம். இருந்தாலும் இப்போ மெதுவாக தாங்க போவோம், வேகமாலாம் ஒன்றும் போகிறதில்ல. கார்டு விட்டு வந்துட்டேங்க, கார்டு எடுக்கல. தேங்க்ஸ்ண்ணா, மறந்துட்டேன். ஐயோ எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம வந்துட்டேங்க. இப்படி திருப்பணுமானுங்க எங்க இது என்னங்க இப்படி திரும்புது, வெறுப்பாகுதுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? குட்டிச்சாத்தான் கூகுள் என்கின்ற குட்டிச்சாத்தான் என்ன சொல்லுதுன்னா 263 இருக்குது சேலத்துக்கு. வீட்டுக்கு இன்னும் போடலை, விட்டுமா வரோம் கொஞ்சம். இதுதான் இளமலை ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சுட்டி. இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம்னா, எங்கள் தீபாவளிக்கு வீட்டுக்கு தாங்க கிளம்புறேன். வீட்டுக்கே தெரியாது இந்த மாதிரி வீட்டுக்கு பைக்கில் வரேன்னு சொன்னால் திட்டுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்கன்னா சென்னையிலேருந்து சேலம் தான் போகிறோம் வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:42. இதுக்கப்புறம் தான் பேக் பண்ணியாச்சு, எல்லாம் பேக் பண்ணிட்டேன், ரெடியாக இருக்குது. எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க இனிமேல் மோட்டோ விளையாடில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அதாங்க கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தியா நம்ம செல்லம் நிற்கிது. நம்ம அவ்வளோதான் எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் மழை பெய்யுதுங்க, அதான் கொடுமையே. பெட்ரோல் போடணுங்க, போகிறப்ப பெட்ரோல்லாம் போட்டு போகலாம். தெரியல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓடுது நம்ம வண்டியில். அதாங்க ஃபியூல் போட்டு பெட்ரோல் போட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். பறக்கலாம் ஆரம்ப முடியாது நீங்கள், ஏன்னா தீபாவளி டைம்னால டிராஃபிக்காக தான் இருக்கும். நம்ம ஃபியூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் டைமுங்க சோலோ ரைடு சென்னை டு சேலம், சென்னை டு ஹோம் டவுன். வீட்டுக்கே தெரியாதுங்க, வீட்டில் தெரிஞ்சால் திட்டுவாங்க. இது வேறு மழை வேறு பெய்யுது, ரெயின் கோட் வேறு மாட்டணும். நம்மளும் இருந்தாலும் இப்போ மெதுவாக தாங்க போவோம், வேகமாலாம் ஒன்றும் போகிறதில்ல. சோலோ ரைடுங்க தான் மெதுவாக தான் போகணும், அதுவும் டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் டைமுங்க ஃபுல் பண்ண போகிறோம் பெட்ரோலை, ஃபுல் டேங்க் அடிக்க போகிறோம். ஐயோ ஏடிஎம்மில் 12 தான் நினச்சேன், மறந்துட்டேங்க. மறக்கிறதாங்க. வாங்க லைன் கவர் போட்டுருக்கலாங்க, பேக்லாம் நினைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொடுமை ஃபுல் டேங்க். பாருங்க, இந்த டைமுக்கு தான் மரியாதை பேசுவாங்க. என்னண்ணா ஜிபே தானா? செல்லம் இல்லைண்ணா. ஐயோ வேறு செலான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. 1109 அடிச்சிருக்குங்க. 1109க்கு ஃபுல்லாகிடுச்சா? பார்த்தியா, இதை மறந்துட்டேன், கூட மறந்துட்டேன். ஃபஸ்ட் டைமுங்க. தேங்க்ஸ்ண்ணா. வண்டி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுதான் ரெயின் கோட் லைட்டாக நினையும். என்ன பண்ணுறது? தலை
ஏய் வண்டி போட்டேன் அடாடா ஸ்டாண்டை போடுறேன்னு சரி. ரைட்டு. வண்டி கீழே போடலைங்க, பிடிச்சிட்டேன். பார்க்கலையே தடங்களாகுது, அதெல்லாம் பார்த்தா வீடு போய் சேர முடியாதுங்க. குட்டிச்சாத்தான் வந்து 4 மணிக்கு போகும்னு சொல்லுது. 5-6 மணி நேரம் டைம் காமிக்குது. 315 கிலோமீட்டர் காமிக்குதுங்க சேலத்துக்கு. கிலோமீட்ரு வாங்க நம்ம ஓட்டிக்கிட்டே பேச ஆரம்பிக்கலாம். இந்த டைலாக் வேறு ஒழுங்காக வர மாட்டேங்குதுங்க. இந்த டைலாக் வந்து யார் சொல்லுவாங்கன்னா உங்களுக்கே தெரியும். கூகுள் என்கின்ற குட்டிச்சாத்தான் வாங்க ஓட்டிக்கிட்டே இந்த பேசிக்கிட்டே பறக்க ஆரம்பிக்கலாமா? ஐயோ என்னன்னு தெரியலைங்க, வாய் நல்லா வளருதுங்க. ஆஹா, லைட்டாக வைசரை தொடச்சிருந்தா வைசரை மூடி இருக்கலாம். சரிங்க, நாங்கள் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு தெரியாதுங்க. ஐயோங்க அம்மா, வீட்டுங்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்தா சேஃபாக தான் ஓட்டணும். எல்லோரும் ட்ரெயின் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ஓட்டுங்க. ஏன்னா பிரேக் வந்து கொஞ்சம் மொதந்த விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிடிக்கும். எந்த வழின்னு கூட தெரியாதுங்க, அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இப்போ தாங்க 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30 தாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரைடை. பேசலாங்கும் போது தாங்க கார் குறுக்கில் வரும். ஸ்ட்ரைட்டாகவே தான் போகணுமா? ஓகேங்க. அதே முருகன் கோயிலை அப்படியே சாமி பார்த்து கும்பிட்டு வெளியே நின்று கும்பிட்டு அப்படியே போகலாங்க. முருகனை பார்த்தா தாங்க நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். காரு பின்னாடிலாம் போனால் சேரு தாங்க அடிக்குது. கொஞ்சம் மெதுவாக தாங்க போகணும். ஏன்னா ரெயின் வேறு, ஸ்லோவாக போகிறேன். பார்த்து சேஃபாக போகணும். எல்லோரும் ரெயின் டைமில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நைட் டைமில் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, பயமாக இருக்குது. பேசுவாங்க தான், திட்டுவாங்க. ஏன்டா அப்படி, ஏன்டா வண்டி வாங்க திம்மல் ஆடாதரா அப்படிம்பாங்க. என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் நாமளும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே விடவும் கூடாது. நம்ம ரொம்ப பிடிச்சி ஆரம்பிச்சிருக்கோம். யாரும் சொல்லி ஆரம்பிக்கல. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சேஃபாக வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டில் போய் சொல்லணும், என்ன சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். அது தூங்கிட்டு தான் இருப்பாங்க. 4 மணி ஆக போகுது. 4 மணி தெரிஞ்சு விடிஞ்சிருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பொறுமையாக தான் போக போகிறோம். வாங்க அப்படியே நைட் ரைடு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே பேக்ரவுண்டில் மியூசிக் போடுறேன் பாருங்கள். நாங்கள் ஏடிஎம்மில் கொஞ்சம் பணம் எடுத்துங்க. பணம் எடுக்கவே இல்லை. பணம் எடுத்துக்கிட்டு கையில் சுத்தமாக காசு இல்லைங்க. நான் கையில் காசு வச்சுருந்தாலே எப்படியும் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் 1000 ரூபா 2 டைம் தொலைச்சிருக்கேன். அனுபவங்கள் இருக்குது. அதனால் கையில் நான் காசு வைக்கிறதில்ல. ஆமாங்க. ஐயோ பாருங்கள். ஐயோ ஞாபகம் மறதி பாருங்கள். கார்டு விட்டு வந்துட்டேங்க. கார்டு எடுக்கல. தேங்க்ஸ்ண்ணா, மறந்துட்டேன். ஐயோ எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம வந்துட்டேங்க. இது கொஞ்சம் சரியில்லை நினைக்கிறேன். முருகனை பாட்டு போவாங்க. லேட்டாக ஆனாலும் பரவாயில்லைங்க. நமக்கு எப்பயுமே துணை வந்து முருகன் தாங்க. அதனால் முருகனை பாட்டு இல்லை வரிட்டு. ஆஹா, வளைஞ்சு போகணுமே. என்னங்க தலைகளாக காட்டுதா இல்லை ஆலத்தூர்? தலைகளாக காட்டுதுங்க. என்னங்க டைரக்ஷன் இப்படி காட்டுது? எங்க இப்படி திருப்பணுமானுங்க? எங்க
இது என்னங்க இப்படி திரும்புது, வெறுப்பாகுதுங்க. சரி இருக்கட்டும், நம்ம முருகனை பார்த்துட்டு இருந்தாலும் பேசிக்குவோம். சரி வாங்க அப்படி போவோம். ஏங்க திருப்பூர் முருகன் கோயில், முருகனை பார்த்து வெளியே இருந்து கும்பிட்டு போக வேண்டியதாங்க. இந்த இடம் தாங்க டீ சாப்பிட்டோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கூகுள் மேப் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? குட்டிச்சாத்தான் கூகுள் என்கின்ற குட்டிச்சாத்தான் என்ன சொல்லுதுன்னா 263 இருக்குது சேலத்துக்கு. இன்னும் வீட்டுக்கு இன்னும் போடலை, மிச்சமாக வரும். கொஞ்சம் மிச்சமாக வருங்க வீட்டுக்கு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 263 கிலோமீட்டர் இருக்குது. 5 மணிக்கு போயிருக்குது. 4.5 மணி நேரம், இன்னும் 5 மணி நேரம் டிரைவிங் இருக்குங்க. அப்படியே ஓட்டிகிட்டே பேச ஆரம்பிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருப்போங்க. இப்போ வந்து செங்கல்பட்டு தாண்டியாச்சு. தாண்டி வந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் பேசுகிற வரைக்கும் இன்னும் சார்ஜ் போட்டேங்க. அங்கே தான் 1 மணி நேரம் பக்கமாக இருந்தேன். இந்த இடத்துல நல்லா இருக்குங்க பேசியிருந்தார். என்னப்பா டீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு காசு நிமிஷம் டீ சாப்பிட்டு கேட்குறாரு. நான் சாப்பிட்ணா இப்போ சாப்பிட்டதில் ஞாபகம் இல்லை அப்படின்னாரு. நான் சாப்பிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டார். என்ன இதுக்கு கேமரா வேணும்னு கேட்டார். சாப்பிட்டாரு. ஆமாம் கேமரா எடிட் ஸ்டார்ட் பண்ண என்ன ஒரு இங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாருங்க. சொல்லிட்டு இங்கே தானே வண்டலூர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமி வேணுங்க. ஐயோ வாய்ப்பு வச்சு பயந்துட்டேன் வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 1 மணிக்கு எத்தனை மணிக்கு போகலான்னு சொல்லுது? 6:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லுது. குட்டிச்சாத்தான் ரொம்ப பேராகுதுங்க. ரொம்ப வாங்கணும் தெரியல. சார்ஜ் வேறு கம்மியாக இருந்துச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருக்காது, ஒரு 25 நிமிஷம் பக்கமாக இருக்கும். நம்ம அந்நேரம் தான் சார்ஜ் போட்டோம். அது ஒரு பேட்டரி தான் இருக்குது. சீரியஸ் வரல, சார்ஜ் போட்டு தான் பார்த்த முடியும். பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. 1 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் இருக்குது.
தண்ணி கிடக்குறாங்க. இதுதாங்க இளம்பிள்ளை. இது சந்தா ஐயோ மாறி கோயிலும் கட்டணும். இது மெயின் ஏரியா. இது வந்து சந்தைப்பேட்டை. இளம்பிள்ளை சந்தை சொல்லுவாங்க. சரி எல்லாம் ஃபேமஸ் சொல்லுவாங்க. இப்படி சேலம் போகலாம். சேலம் இப்படியே வரல. சென்னையில் இப்படி பக்கம் இங்கே தான் இளம்பிள்ளை. நாளைக்கு வீட்டுக்கு அப்பா இது கேமரா. ஹலோ வீட்டில் நாயா மாறி போச்சு.